நான் ஏன் தேவனுடைய சமூகத்துக்கு ஒருவன் வருவது அது ஒரு மேலான காரியம். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா, ராஜாக்களை உருவாக்குகின்றவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகின்றவர் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த தேவனுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருவது அவ்வளவு இன்பம். அதனாலே தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு நான் வருவது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தை, சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தை என்று சொல்லும்போது இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற இஸ்ரேல் அல்ல. இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற இஸ்ரேல், நாங்கள் இன்றைக்கு பார்க்கிற பாலஸ்தீன், ஜோர்தான், புருனோய், சவுதியிலே கொஞ்ச இடம், ஈரானிலே கொஞ்ச இடம், அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தாவீது ராஜா அரசாண்ட தேசம், அவ்வளவு தேசத்தையும் அவர் ஒருவராய் 47 வருஷம் அவர் அரசாண்டார். அவருக்கு தேவன் கொடுத்த ஒரு அடியாவது எதிரியானவன் பறிக்கல, அவனால் பறிக்கவும் முடியல. ஏனென்றால் அவர் நித்தமும் தேவனுடைய சமூகத்திலே தன்னை கொடுத்து தேவனுக்கு முன்பாக தன்னை பரிசோதித்து பார்த்து, ஆண்டவரே, நான் நடக்கிறது ஏதாவது பிள்ளையா இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் திருத்திக் கொள்கிறேன், நான் நடக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக இருந்த மனுஷன். அந்த மனுஷன் அப்படி காணப்பட்டான் பூமியிலே. அவனை யாரும் ஜெயித்ததல்ல. உங்களையும் ஒருவரும் ஜெயிக்காதபடிக்கு நீங்கள் வாழணுமா? தேவன் உங்களோடு கூட இருந்து சகலவற்றையும் தேவன் செய்யணுமா? நீங்கள் அவருடைய சமூகத்திலே காணப்படுங்க, நீங்கள் அவரோடு கூட நடவுங்க, அவருக்கு பிரியமானபடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்கள் பாதுகாப்பாக இருப்பார். நான் இன்றைய நாளிலும் நான் உங்களோடு கூட என்னுடைய இருதயத்திலே தேவன் வைத்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் தேவனால் அழைக்கப்படுகின்றோம். தேவன் எங்களை அழைக்கின்றார், அவரே எங்களுக்கு சகலவற்றையும் கொடுக்கின்றார். ஆனால் அழைக்கப்பட்ட நாங்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறோம். அந்த அழைக்கப்பட்ட நாங்கள் தெரிந்து கொள்ளப்படுதலிலே நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். அந்த பிரவேசித்தலுக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். அதுதான் நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருகின்றார், எங்கள் பாவங்களை மன்னிக்கின்றார், அவர் எங்களை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்ளுகின்றார், நாங்கள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றோம். அப்படி காணப்படுகிறது எங்களுக்கு சில காரியங்கள் உண்டு. நாங்கள் ஒரு கேள்வியை கேட்போமானால், எதற்காக நான் அழைக்கப்பட்டேன், அல்லது எதற்காக நான் அழைக்கப்படுகிறேன், அல்லது அழைக்கப்பட்டவனாகி என்னுடைய வேலை என்ன, நான் ஏன் அழைக்கப்பட்டேன் என்று சொல்லி நாங்கள் சில காரியங்களை யோசித்து பார்ப்போமானால், நாங்கள் சில காரியங்களை தேடுவோம். அப்படி தேடிக்கொண்டு நாங்கள் போகும்போது சில வேளைகளில் நாங்கள் தேடி போய் நின்றால் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறதும் செய்கிறதும் எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். நான் ஒரு காரியத்தை செய்ய அழைக்கப்பட்டேன், ஆனால் இன்னொரு காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அல்லது இன்னொரு காரியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் அதை பெற்றுக்கொள்ளாமல் இன்னொரு காரியத்தை நான் பெற்று வாழ்கிறேன். அப்படி நாங்கள் எல்லாரும் பாடசாலைக்கு சென்றவர்கள், எங்களுக்கு டீச்சர்ஸ் மாதிரி இருந்திருக்காங்க, அவங்க எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். சில வேளைகளில் நாங்கள் அவைகளை சரியாக பிடிக்காததினால் நாங்கள் அதில் தேர்ச்சி பெறாமல் போகின்றோம். அதனாலே சில இடங்களுக்கு நாங்கள் பிரவேசிக்க முடியாமல் போகின்றது. இப்போ யூனிவர்சிட்டிக்கு கூட என்டர் பண்ணுறதுக்கு நிறைய நாங்கள் எக்ஸாம் எழுதுவோம், ஆனால் எல்லாரும் என்டர் பண்ணுறதில்லை. ஆனால் எங்களோடு கூட இருந்தவர்கள் தான், எங்களோடு கூட படித்தவர்கள் தான், ஆனால் சேம் டீச்சர்ஸ் தான் படிப்பித்தார்கள், சேம் புக் தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் எங்களால் அதுக்குள்ளே போக முடியவில்லை.
ஆனால் சிலர் போகின்றார்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் அவர்கள் அதிலே நோக்கமாகவும் அதிலே தாகமாகவும் அதிலேயே அவர்கள் தங்களை அதிக நேரங்களை செலவழித்ததினாலும் அங்கு போகிறார்கள். அதே போலதான் தேவனுடைய ராஜ்யமும் காணப்படுகின்றது. அவர் எங்களை அழைத்திருக்கின்றார். அவர் அழைத்து வரும்போது எல்லாரும் அதற்குள்ளே வருகிறார்கள். இப்போ ஒரு ராஜாவினுடைய திருமண வீடு இருக்கின்றது, அழைக்கப்பட்டிருக்கிறோம், வாருங்கள் என்ற போது எல்லாரும் போக விருப்பம் உள்ளவர்களாக இருப்போம். சில வழியிலே போகும்போது எல்லாரையும் விட மாட்டார்கள், சிலரை விடுவார்கள். அப்ப போக விரும்பியும் போக முடியாத சூழ்நிலைகளும் காணப்படுகிறது. நாங்கள் ஒரு தேசத்துக்கு கடந்து வர விரும்புகிறோம், ஒவ்வொரு தேசங்களுக்கு நாங்கள் போக விரும்புகிறோம். சில வழிகளில் எங்களால் போக முடியவில்லை. ஏன் போக முடியவில்லை என்றால் நாங்கள் அதற்காக மட்டும் எங்களுடைய காரியங்களை செலவழிக்கவில்லை. மன்னிக்க வேண்டும். ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்றால், அதே போலதான் நாங்கள் நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்ட நாங்கள் நித்திய ஜீவனை மட்டுமே நோக்கமாய் கொண்டு நாங்கள் வாழ வேண்டியது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் அவைகள் மட்டுமே எங்களுக்கு ஜீவனாய் இருக்கின்றது. மத்தேயு 22வது அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். தேவன் எல்லாரையும் அழைக்கின்றார், எல்லாரையும் விரும்புகிறார், எல்லாரையும் நித்திய ஜீவனுக்கு அழைத்து போக விரும்புகிறார். பாவிகளின் சிநேகிதர் என்று சொன்னார். அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை சிநேகிக்கின்றார். அவர் எனக்குள்ளே பாவம் காணப்படுமானால் எனக்குள்ளே இருக்கிற பாவத்தை அவர் வெறுப்பார், ஆனால் என்னை நேசிப்பார். இயேசு கிறிஸ்து அவனமாய்த்தான் இன்றும் காணப்படுகின்றார். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுக்கின்றார், அவருடைய வார்த்தைகளை கொடுக்கின்றார். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள்லாம் ஜீவனாக இருக்கின்றது. அவருக்குள்ளாக வந்து அந்த வார்த்தைகளை நிலைத்திருந்து அவன் காணப்படும் போது அந்த நித்திய ஜீவனை கொடுக்கின்றார். அதுதான் தேவனுடைய லோ, சட்டமாக இருக்கிறது. அதனால் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், என்னிலும் பிதாவிலும் அன்பாயிருங்கள், என்னிலும் அன்பாயிருங்கள், பிதாவிலும் அன்பாயிருங்கள், என்னிலும் அன்பாயிருங்கள், என் வார்த்தையிலும் அன்பாயிருங்கள். 1 யோவான் 4வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகள் பாரமானவைகள் அல்ல, என்னில் அன்பாயிருக்கிறவன் என் வார்த்தைகளை கை கொள்ளுகிறான். வார்த்தை வெரி இம்பார்ட்டன்ட். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை வெரி இம்பார்ட்டன்ட். இந்த புத்தகம் தனிய வாசிக்கிறதுக்கு அல்ல, இந்த புத்தகத்தில் உள்ளவைகளை வாசித்து அவைகளை கை கொண்டு அதன்படி வாழுகிறதற்கு தான் இந்த புத்தகம். கிறிஸ்தவம் என்கின்றது மதம் அல்ல, அது ஒரு ஜீவன் உள்ள வழி. அந்த ஜீவன் இந்த புத்தகத்திலே தான் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த புத்தகத்திலே தான் அந்த வார்த்தைகள் இருக்கின்றது. அந்த வார்த்தைகள் கிறிஸ்துவனூடாக கொடுக்கப்பட்டதாய் காணப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு வைக்கப்பட்டதை கண்டு நான் அதை பிடித்துக் கொள்ளுவேனானால், அல்லது எனக்கு வைக்கப்பட்டதை கண்டு நான் அதை தேடி ஓடி வகை தேடுவேனானால் நான் அதை பெற்றுக்கொள்வேன். அதுதான் பைபிளில் இருக்கிற ஒரு ஊமை, எல்லாருக்கும் தெரியும். குள்ளனாய் இருந்த சகையு கிறிஸ்துவை காண வகை தேடினான். ஆனால் அவனோ காண முடியாது. ஏனென்றால் அவன் சரியான கட்டையாயிருந்தான், குள்ளனாயிருந்தான். கிறிஸ்து வருகிறார் என்ற போது அவன் காட்டத்தி மரத்திலே ஏறி நின்றான். ஆனால் அதை கண்ட இயேசு அவனை அழைக்கின்றார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த காட்டத்தி மரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இல்ல, அந்த காட்டத்தி மரம் நாங்கள் நினைக்கின்ற சாதாரண மரம் அல்ல, அது முள்ளு நிறைந்த மரம். பைபிள் அதை மென்ஷன் பண்ணல, அதுதான் உண்மை. அந்த முள்ளு நிறைந்த அந்த மரத்திலும்
அவன் ஏறி தேவனை பார்த்தான். அந்த இடத்திலே அந்த மரம் ஒன்றுதான் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவனுக்கு இருக்கு. கிறிஸ்துவை பார்ப்பதற்கு தான் குள்ளனா இருக்கிறபடியினால் அந்த மரம் தான் அவனுக்கு ஆப்ஷன். அப்ப அது முள்ளன் நிறைந்த மரமா இருந்தாலும் அது அவனுக்கு சில வேளைகளில் வேதனையை கொடுக்கின்ற காரியமாய் காணப்படும் போதும் அவன் கிறிஸ்துவை காண வேண்டும் என்று தேடினான். ஏறினான். ஆண்டவர் அழைத்தார், அவனோடு கூட வாசம் பண்ணினார். அதே போலதான் எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் கிறிஸ்துவை தேடும் போது அல்லது கிறிஸ்துவை பார்க்க வகை தேடும் போது எங்களுடைய வாழ்வில் கூட ஏதாவது ஒரு வலி வந்தாலும் அல்லது ஒரு காரியங்கள் எங்களுடைய அலை மோதினாலும் நாங்கள் அந்த அலையை தாண்டி அந்த போராட்டத்தை தாண்டி கிறிஸ்துவை சந்திக்க தயாராக இருப்பேனானால் பார்ப்பேனானால் தேவன் அதிலே எங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அப்போ அழைக்கப்பட்டவனாகிய நான் அந்த காரியத்துக்குள்ளே போக வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்படினால் பல பேர் அழைக்கப்படுகிறார்கள், சிலர் கைவிடப்படுகிறார்கள். அந்த கைவிடப்படுகிறவர்களுக்குள்ளே நாங்கள் போய்விடக்கூடாது. ஏன் இதை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் அந்த நிலைமைக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லி, அப்ப 22வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமானால் அந்த அதிகாரம் உவமையாய் ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார். ஒருவன் கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்படுகின்றான். அழைக்கப்படும் போது பல பேர் அழைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குது என்று சொல்லி வராமல் போய்விடுகிறார்கள். ஆனால் அந்த ராஜா என்ன செய்கின்றார் என்றால், இங்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறது, இடம் இருக்கின்றது, உணவு இருக்கின்றது, போய் நீ யார் வர ரெடியாக இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து வா என்று சொல்லி முதல் கொஞ்சம் பேருக்கு தான் இன்விடேஷன் கொடுத்தார். அவர்கள் போக மனதில்லாதபடியினால் யாரெல்லாம் வர ரெடியாக இருக்கிறார்களோ, என்னுடைய கல்யாண வீட்டினுடைய நன்மையை புசிக்கிறதற்கு யார் வர ரெடியாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்துட்டு வா என்று சொன்னபோது போன போது அழைத்து வருகிறார்கள். அங்கே அவர்களுக்கு கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அந்த வஸ்திரத்தை தெரியாமல் வந்தவர்களை அங்கே அந்த அந்த என்ட்ரன்ஸுக்கு அங்காலே அவர்கள் விடவில்லை. நீங்கள் வாசித்து பாருங்கள் மத்தேயு 22வது அதிகாரத்திலே. அப்ப சொல்லி கொண்டு போயிட்டு தான் அவர் வந்து சொல்லுகிறார். அப்பொழுது 11வது வசனம் 13வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா பணிமடைக்காரரை நோக்கி, இவனை கையின் காலுமாக கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற இடங்களிலே போடுங்கள் என்று சொல்லுகிறார். யாரை என்று சொன்னால், உள்பிரவேசிக்கும் போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத மனிதன். இதிலே அவர் கல்யாண வஸ்திரம் என்று சொல்லுவது எங்களுக்கு இவர் ராஜா இயேசு கிறிஸ்து இதில் என்னத்தை ஒப்பிடுகிறார் என்றால், பரலோக ராஜ்யம் ஒரு திருமண வீடுக்கு ஒப்பாயிருக்கின்றது. அங்கு நாங்கள் அழைக்கப்படுகிறோம். அழைக்கப்பட்டவர்கள் வர மனதில்லாது இருக்கிறார்கள். அதனாலே அங்கு இடம் இருக்கின்றது. நீ போய் மற்றவர்களை அழைத்து வாழ்ந்த போது அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு அங்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அதான் அந்த பரிசுத்த வஸ்திரம் என்று சொல்வார்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த வஸ்திரத்தை தரித்தவர்களாய் உள்ளுக்கு போக வேண்டும். அந்த பரிசுத்த வஸ்திரம் தான் பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் மத்தேயுவிலே வடிவ வாசிக்க ரோமர் 8வது அதிகாரத்திலே இருந்து அல்லது 10வது அதிகாரத்திலே நாங்கள் வாசித்து கொண்டு போவோமானால், பரிசுத்த ஆவியை பெறாதவன் தேவனுடைய குமாரன் அல்ல, பரிசுத்த ஆவி இல்லாதவன் தேவனுடைய புத்திரன் அல்ல என்று சொல்லி மென்ஷன் பண்ணப்படுகிறது. அது பைபிளிலே பெரிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அவர்தான் அந்த கீ, அவர்தான் அந்த உள்ளுக்கு நாங்கள் போறதற்கான அந்த பரிசுத்த வஸ்திரம். இதிலே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த வஸ்திரம் கல்யாண வஸ்திரம். அப்ப அந்த வஸ்திரம் எங்களுக்குள்ளே காணப்படும் போது நாங்கள் நன்மை தீமைகளை கண்டு நாங்கள் போகின்றவர்களாய் காணப்படுகின்றோம். அதே போலதான் நான் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். லூக்காவிலே 19வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, ஒரு ராஜா
ஒரு பிரபுகி ராஜா ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வருகிறார். அவர் வந்து இங்கு சில காரியங்களை ஒவ்வொருவருக்கு கொடுத்து கொடுத்து விட்டு போகிறார். அவர் திரும்பி வரும்போது அவரிடத்திலே அவைகளை பார்க்கின்றார். அப்படி பார்க்கும்போது அதை வைத்து பலதை உண்டு பண்ணினவர்களை அவர் ஆசீர்வதிக்கின்றார், இன்னும் அதிகமாய் கொடுக்கின்றார். அதை வைத்து பிரயோஜனமற்றவராய் காணப்பட்டவர்களிடத்திலே உள்ளதையும் பிடுங்குகிறார். தான் ராஜாவாய் காணப்பட விருப்பமில்லாதவர்களை அழித்து போடுகின்றார். அப்படி என்று சொல்லி அப்ப நாங்கள் எங்களுடைய வாழ்விலே தேவனுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மெயின் காரியம் இதுதான். நான் சொல்ல விரும்புகிறது ஒவ்வொருத்தருக்கும், தேவன் உங்களை அழைக்கும் போது அல்லது கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உங்களை அழைக்கும் போது நீங்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருவீர்களானால் அதை போல ஞானம் இந்த பூமியில் இல்லை. நீங்கள் உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் இதை நீங்கள் நினை பண்ணுவீங்களானால் உங்களுடைய வாழ்விலே ஒரு ஞானமான காரியம் இல்லை. ஏனென்றால் இந்த பூமியும் அதன் நிறைவும் ஒரு நாள் அழிந்து போகும், இந்த சரீரமும் ஒரு நாள் அழிந்து போகும். அப்ப அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நாங்கள் அந்த அழைக்கப்பட்டவர்களாக ஏற்றுக்கொள்ளும் போது நாங்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்து அந்த தெரிந்து கொள்ளுதலான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸுக்களை நாங்கள் போவோம். அப்ப நாங்கள் அழைப்பையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் தெரிந்து கொள்ளுதலுக்களே போக மாட்டோம். அப்ப அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்த பின்பு நான் எவ்வளமாய் காணப்பட வேண்டும் என்கின்ற காரியங்கள் உண்டு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்திலே வரும்படி வந்து காணப்பட வேண்டிய விதத்தை நாங்கள் யோவான் எழுதுகிறார். யோவான் 15வது அதிகாரத்திலே எழுதுகிறார். 15வது 4வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருங்கள், என் வார்த்தைகளை கை கொள்ளுங்கள் என்று. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து சொல்லிட்டு சென்ற வார்த்தைகளை இங்கே எங்களுக்கு அப்போஸ்தலர்கள் எழுதி தந்திருக்கிறார்கள். பல ஒப்பீனியன்களை சொல்லுவார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை இது எங்களுக்கு ஜீவன், இது மட்டுமே எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தை எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழுகிறோம். அப்படி வாழும்போது அவரிலே நிலைத்திருந்து, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து, அவரை பின்பற்றுகிறவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும். அப்படி நாங்கள் வாழ்ந்தால் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதே அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட ஒரு செடியை போல போயிடுவான், அது காய்ந்து உலர்ந்து போய்விடும் என்று சொல்லி நீங்கள் வீட்டை போய் வாசித்து பாருங்கள். யோவான் 15வது அதிகாரத்திலே, அதை விட மத்தேயு 13வது அதிகாரத்திலேயும் அதை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள். அந்த வசனம் வெரி இம்பார்ட்டன்டான வசனம். நான் உங்களுக்கு அதை வாசிக்க விரும்புகிறேன். இந்த மத்தேயுவிலே ஆண்டவர் பேசின இந்த வார்த்தைகள் வெரி இம்பார்ட்டன்ட். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லிட்டு போன வார்த்தைகள். நாங்கள் சில விரும்பின வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிறோம், சிலவற்றை ஏற்றுக்கொள்கிறோம், சிலவற்றை விட்டு விடுகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார் என்னென்றால், இல்லை எல்லாவற்றையும் நான் சொல்லிவிட விரும்பவில்லை, ஏனென்றால் நேரம் போகாது. அவர் மத்தேயு 13வது அதிகாரம் வெரி இம்பார்ட்டன்டான அதிகாரம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஒரு உவமைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். ராஜ்யத்தின் புத்திரர், விதை, உலகம், நிலம் என்று சொல்லி. அப்ப அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே நீர் நல்ல நிலத்திலே நல்ல விதியை தானே விதைத்தீர், எப்படி அங்கே களைகள் உண்டானது என்றால் நல்ல மரம் இல்லாத செடி புல் பூண்டுகள் எல்லாம் எப்படி முளைத்தது என்று. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அதை பொல்லாங்கன் வந்து விதைத்து விட்டான், அதாவது எதிரியானவன், சத்துருவானவன் வந்து அதை விதைத்து விட்டான் என்று சொல்லி அதை பிடுங்கி போட கேட்கின்றார். அவர்கள் சொல்லுகிறார்கள், பிடுங்க வேண்டாம். நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார், பிடுங்க வேண்டாம். ஏனென்றால் பிடுங்கும் போது நீங்கள் நல்ல செடிகளையும் கதிர்களையும் பிடுங்கி விடுவீர்கள் என்று சொல்லி, அப்படியே வளரும் போது அந்த கதிரானது நல்ல மரங்களானது, நல்ல கனியானது தேவனாலே எடுக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட்டு அந்த பிரயோஜனம் அற்ற அந்த முள்ளுகளும் அந்த நெல் விதியை கொடுக்காத அந்த மரங்களும் எடுத்து அப்படியே சுட்டு எரிக்கப்படும் என்று. நான் இதில் உள்ள வார்த்தைகளை அப்படியே வாசிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் சில வேளைகளில் அந்த வார்த்தை எல்லாருக்கும் உடனே விளங்காது. சில வேளைகளில் சொல்லுவார்கள், அந்த பைபிள் வார்த்தையை அப்படியே வாசிக்கும் போது
அதை விளங்க முடியவில்லை என்று. அதனால் இதான் ஒரு கதை மாதிரி நான் சொல்லுகிறேன். இப்போ ஒரு நெல் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு வயலில் நெல்லை கொண்டு வந்து போடுகிறார். அது எல்லாம் வளர்ந்து வருகிறது. அதுக்கு இடையிலே முட்செடிகளும் முளைக்கின்றது. முட்செடியை பிடுங்க ஆண்டவர் விரும்பவில்லை. இந்த பூமியில நிறைய முட்செடிகள் உண்டு. அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு இடரலாய் இருக்கிற நிறைய முட்செடிகள் உண்டு. அந்த முட்செடிகளை ஆண்டவர் வளர விடுகிறார். ஆனால் வளரும் போது நெல்லெல்லாம் வளர்ந்து அதிலே கதிரெல்லாம் வந்தபோது ஏற்ற வேளையில் அந்த நெற்கதிர்களை அவர் வெட்டி எடுத்து அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறார். இந்த இடரல்களையும் அக்கிரமங்களையும் தனக்கு பிரயோஜனம் இல்லாத எல்லாவற்றையும் அவர் அப்படியே சுட்டெறிகின்றார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய வாழுகிற நாங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறது மாத்திரமல்ல, அவருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் நாங்கள் வாழ வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்டாய் காணப்படுகின்றது. அதனாலே தான் ஆண்டவர் அவருடைய ஆவியை எங்களுக்குள்ளே வைத்து அவருடைய கனிகளை தருகின்றார். ஒவ்வொருவரும் அப்படி 100% வாழ்ந்துவிட முடியாது. அது தேவனால் கொடுக்கப்படுகின்ற காரியம். ஆனால் பிரயோஜனப்படுவது அல்லது அதை விரும்பப்படுவது தேவன் அதை செய்கின்றார். உகந்தவைகளாய் நாங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொன்னார். நிறைய காரியம் உண்டு இருக்கு. ஆனால் இந்த 3 விஷயத்தை தான் நான் சொன்னேன். கற்பனையின்படி செய்பவனே, அதாவது என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனே என்னில் அன்பாய் இருக்கின்றான். ஆண்டவர், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் என்று பேதுரு சொன்னார். அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ என் கற்பனைகளை கை கொள்ளு. அப்ப என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக. பேதுருவை ஆண்டவர் பார்த்து கேட்க வேண்டும், நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி, எஸ், அவன் என்னை நேசிக்கிறான் என்று சொன்னபோது ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்கின்றார். என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக. ஸோ பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையாய் வருகிறவன் தனிய நன்மைகளை புசித்து வாழ்வதோடு மாத்திரமல்ல, தேவன் கொடுக்கின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியான நிறைய காரியங்கள் உண்டு எங்களுடைய வாழ்விலே. இப்போ எனக்கு என்று சொன்னால் இன்றைக்கு ஸ்தேவான் காணப்படுகிறான். இப்போ என்னிடத்திலே நான் போதகனாக இருக்கிறபடி நான் போகின்ற இடங்களிலே ஊழியர் செய்கிறான். என்னிடத்திலே கேட்கின்ற கேள்விக்கு சரியான ஆன்சரை கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறேன். அது ரட்சிப்புக்கு ஏதுவாய் காணப்பட வேண்டும், நன்மைக்கு ஏதுவாய் காணப்பட வேண்டும், தீமைக்கு அல்லாததாய் காணப்பட வேண்டும். எவ்வளவு காரியங்களை நிதானத்தோடும் ஞானத்தோடும் தெளிந்த புத்தியோடும் நாங்கள் செய்ய வேண்டியவர்களாய் காணப்படுகின்றோம். அதே போலதான் ஒரு தாய் தகப்பனுக்கு தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஒரு வேலை இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு காரியத்தை கொடுக்கின்றார். நான் இது சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள். அப்ப கற்பனைகளின்படி, என்னுடைய கற்பனைகளின்படி செய்கின்றவனே, தேவன் நிறைய கற்பனைகளை எங்களுக்கு வைத்திருக்கின்றார். அவனுடைய கற்பனைகளின்படி செய்கிறவனே அந்த காரியங்களே அவன் காணப்படுகின்றவனாய் காணப்படுகின்றான். அப்ப தேவனுடைய கற்பனைகளை நான் அறிய விரும்பினால்தான், அறிந்தால்தான் நான் அதிலே நடக்க முடியும். இப்ப தேவனே, உங்களுடைய கற்பனைகளை நான் கண்டுகொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய கற்பனைகள் இதிலே காணப்படுகிறது. நிறைய உண்டு. உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிப்பாயாக. உன்னுடைய தேவனிடத்தில் அன்பு கூறு, அதே போல நீ உன்னிடத்தில் அன்பு கூறு, தேவனிடத்தில் அன்பு கூறு. உன் சகோதரனுக்கு இடுக்கண் நினைக்காதே, அதாவது உன் சகோதரனுக்கு ஒரு துன்பம் நீ நினைக்காதே. உன்னுடைய சகோதரனை நீ புறக்கணிக்காதே, அவனுக்கு தீங்கு செய்யாதே. உன் நண்பருக்கு தீங்கு செய்யாதே. உன் அயலானுக்கு ஒரு காரியம் அவனுக்கு இல்லைண்டா நீ அவனுக்கு கொடு. உன்னிடத்திலே 2 இருந்தால் பக்கத்தில் உள்ளவனிடத்திலே ஒன்றும் இல்லைண்டால் அவனுக்கு ஒன்றை கொடு. அப்ப அவருடைய கற்பனைகள் நிறைய உண்டு. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றதற்கு நிறைய காரியம். கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவது முதல் படி. அவர்தான் நீதி. கிறிஸ்து இல்லாமல் இந்த கற்பனைகளை நான் செய்தால் கூட நான் நித்திய ஜீவனுக்குள்ளே போய்விட முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து தான் ஃபர்ஸ்ட். அவருடைய ரத்தம்,
அவர்களை மன்னிக்கின்ற பாவங்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் எங்களை எப்படி அழைக்கின்றார் என்றால் சுயாதீனனாய் அழைக்கின்றார். அடிமையாய் அல்ல, ஒன்றுக்கு அடிமையாய் இருப்பதற்கு அல்ல. சும்மா உதாரணத்துக்கு சொல்லுவேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிலர் நெடுக புழுகி கொண்டே இருப்பார்கள். அது அவர்களுக்கு ஒரு ஹேபிட், புழுகாம இருக்க முடியாது. அப்ப அது ஒரு அடிமைத்தனம். அவர்கள் எதற்கெடுத்தாலும் புழுகுவார்கள். ஏதாவது நான் உதாரணத்துக்கு நான் ஒரு கதை சொன்னா அதற்கு மேல் அவர்கள் கதை சொல்லுவார்கள். யாரெல்லாம் அவரோடு கதைத்தார்களோ அவர்கள் சொல்லுவார்கள், இவன் ஒரு புழுகண்டா. எங்கிற நாட்டில் நாங்கள் சொல்லுகிற ஒரு வசனம், இவன் சும்மா ஒரு புழுகு மூட்டை அப்படி எங்கெல்லாம் சொல்லுவோம். அப்ப அது ஒரு அடிமைத்தனம். களவெடுப்பது, சிலருக்கு களவெடுப்பது அது ஒரு அடிமைத்தனம். வாலிப நாட்களிலே எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவனோடு கூட நாங்கள் போவது வழக்கம். இப்போ அவனிடத்துல போகும்போது நாங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு நெக்ஸ்ட் ரெண்டால் அந்த கடையில் போயிட்டு ஒரு கையில் சுற்றுற மாதிரி இல்லை கழுத்தில் போடுற மாதிரி ஒரு மாலை மாதிரி ஒரு இருந்தால் இது பார்த்து நல்லா இருக்குடான்னு ஒருத்தன் சொல்லுவான். சொல்லி போட்டு எடுத்து பார்ப்பான். ஓ 15 பவுன் 20 பவுன் ஏட்டா சே வச்சிடுவான். வரும்போது அவன் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பான், இந்த மச்சான் பிடியன்ட்டு. அது அவனுக்கு ஒரு பழக்கம். இப்போ அவன் களவுக்கு தனக்கண்ணு எடுக்கல, தனக்கு களவு எடுத்து தான் போட்டுக்கொண்டு தெரியணும்னு அவன் எடுக்கல. அவன் அதுக்கிட்டா ஓகே நண்பன் ஆசைப்பட்டுட்டான், இதை கொண்டு சொன்னான். அவனுடைய என்னடா இப்படி செஞ்சுட்டான், பிடிப்பட்டா எல்லாரும் எல்லாம் போயிடுவோம் சொல்லி என்னன்னா இல்லை மச்சான் அது அப்படித்தான் என்று சொல்லி அது ஒரு அடிமைத்தனம். இப்படி மனுஷருக்குள்ளே நிறைய பழக்க வழக்கங்கள் உண்டு. இது தேவன் அருவருக்கின்றதான காரியம். அப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற 2 காரியங்களை சொல்லுகிறேன். அப்ப தேவன் எங்களுக்கென்று ஒரு கற்பனைகளை வைத்திருக்கின்றார், கட்டளைகளை வைத்திருக்கின்றார். என் பிள்ளை இப்படித்தான் இருக்கணும். இப்போ ஸ்தேவானுக்கு நான் சில காரியங்களை சொல்லுவேன். நீங்கள் ஏசப்பான பிள்ளை இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் செய்யணும், நீங்கள் இது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது என்று சொல்லி, ஏன்னா நான் அவனுக்கு சிறு வயது முதல் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதனால தான் நீதிமொழிகள் சொல்லுகிறது, நீ சிறு வயதிலே உன் பிள்ளைக்கு எதை கற்றுக் கொடுக்கிறியோ அதை அவன் முதிர் வயது மட்டும் விடாமல் இருப்பான் என்று சொல்லி. அப்ப எங்களுடைய வாழ்விலே தேவன் எங்களுக்கு வைத்திருக்கின்ற காரியங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு எங்களுடைய விருப்பப்படி வாழ்ந்து நாங்கள் அவைகளை பெற்று விட முடியாது. அதே போல அழைக்கப்பட்ட தன் தானத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஸோ ஒரு காரணத்துக்கு நான் ஸ்தேவானுக்கு தகப்பன ஸ்டெஃபானுக்கு டேடா இருக்கிறேன் என்றால் நான் அந்த தகப்பனுக்குரிய ஸ்தானத்திலே நான் அவனுக்கு காணப்பட வேண்டும். இப்போ இவன் எனக்கு மனைவி என்றால் அந்த மனைவிக்குரிய ஸ்தானத்திலே நான் காணப்பட வேண்டும். அவருக்கு நான் கணவன் என்றால் கணவனுக்குரிய ஸ்தானத்திலே காணப்பட வேண்டும். நான் போதகன் என்றால் நான் இதை விட்டு வெளியில போய் போதிக்கவே கூடாது. மனுஷரை பிரியப்படுத்தும்படியோ அல்லது மனுஷரை சந்தோஷப்படுத்தும்படியோ அல்லது எனக்கு ஆதாயம் ஏற்படுத்தும்படியோ நான் போதிக்கக்கூடாது. அப்ப அல்லது அடிமையா இருக்கக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்திலே தேவன் என்னை மீட்டு எனக்கு நித்திய ஜீவனுக்கு உரியவன் நீ சுதந்திரவாளி, அடிமை அல்ல. நித்திய ஜீவனுக்காக நீ அழைக்கப்பட்ட அதை நீ பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஸ்தானத்திலே நீ காணப்பட வேண்டும் என்றால் நான் அந்த ஸ்தானத்திலே காணப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அதை விட்டு நான் விலகி அங்காலே இங்காலே போய்விட்டு கிறிஸ்துவனுடைய வருகையிலே நான் வந்து சொல்ல முடியாது நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி. அதே போல பரிசுத்தத்துக்கு, அதாவது தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் எங்களை தேவன் உண்டு பண்ணினார். அந்த சாயலையும் அந்த ரூபத்தையும் தேவன் எங்களுக்கு ஆவியானவர் மூலமாய் கொடுக்கின்றார். அந்த ஆவியானவர் மூலமாய் அதை பெற்றுக்கொண்ட நான் அதை காத்துக்கொள்ள வேண்டும். இப்படி பல காரியங்கள் எங்களுடைய வாழ்விலே காணப்படுகிறது. கிறிஸ்தவம் என்கின்றது மதம் அல்லங்க. ஒரு மனுஷனாலே இன்னொரு மனுஷனை ஒரு மதத்தில் இருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றிவிட முடியாது. அது போலி வருஷம். ஒரு மனுஷனை ஒருவனாலும் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொருவனாய் மாற்ற முடியாது. ஒரு மதத்தில் இருக்கிறவன் இன்னொரு மதத்துக்கு மாறும் போது அவனுக்கு இடத்துல எந்த மாற்றமும் இல்லை என்றால் அவனுக்கு மாறினது என்ன என்று நான் கேட்டால் என்னிடத்தில் இதுவரையும் ஒருவரும் சொன்னதில்லை. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வர வல்லமை உள்ளவர் தேவன் ஒருவரே. அந்த தேவனால் உண்டாகின்ற
மாற்றம் எனக்குள்ளே வந்திருந்து ஆவியானவர் எனக்குள்ளே உண்டாகி அந்த ஆவியானவராலே நான் பிறக்கப்பட்டு அந்த அவர் பிறப்பிக்கும் போது நான் அந்த பிறப்பு எப்படி காணப்படுகிறது என்று அறிந்து நான் இவ்வளமாய் பிறந்திருக்கிறேன் என்று அறிந்து அந்த இடத்திலே அப்படியே நிற்க வேண்டி அப்படி நிற்கிறவன் தான் தேவனால் பிறந்த ஒரு மனுஷன். அவனுக்குத்தான் தேவன் சொல்லுகிறதானது, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ அந்த அழைப்பிலே நீ நில், நான் உன்னை தெரிந்து கொள்ளப் போகிறேன், நீ அந்த தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற பாத்திரமாய் காணப்பட வேண்டும். அதோடு கூட நான் உனக்குள்ளே வித்தாயிருக்கிறேன். அந்த தேவனுடைய ராட்சியத்துக்குள்ளே காணப்படும்படி நீ என்னிலே நிலைத்திருக்க வேண்டும், என்னுடைய வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டும். நான் உனக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், அந்த உடன்படிக்கையை உன்னை விட்டு நான் விலக்காமல் இருக்க வேண்டுமானால் நீ இவ்வண்ணமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி, அதே போல அவர் சொல்லுகிறது, என்னுடைய கற்பனைகளை நீ கைக்கொள்ளுவாயாக. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு கற்பனை பேதுருவுக்கு கொடுத்தார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அவர் செய்தார். அதே போலதான் இன்றைக்கு எங்களுக்கு நிறைய கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் முடிக்க விரும்புகிறேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கற்பனைகள். கடைசி நாங்கள் எல்லாரும் விரும்புகிறது நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கிறிஸ்தவனாய் பிறந்த ஒருவருக்கும், அதாவது ஒவ்வொருவருக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கனவு நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுதல். நான் ஒன்று சொல்ல போனால் இன்னொன்று கட்டாயம் சொல்லிக்கொண்டே போவேன், ஏனென்றால் அதுக்குள்ளே நான் வளர்ந்துட்டேன். ஆண்டவர் சொன்னார், என் வருகைக்காக காத்திருக்கிறவனே, அதுக்காக என்னிடத்தில் எதிர்பார்த்திருக்கிறவனிடத்துல தான் நாம் வருகிறோம் என்று. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்களிடத்தில் நாம் வரல, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்களிடத்தில் நாம் வரல. மணவாளனாகிய கிறிஸ்துவை, மணவாட்டியாகிய நான், அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தோடு, அவருக்கு பிரியமானவராய் அவருடைய வருகையை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறவனிடத்திலே தான் அவர் வருகிறாரே தவிர கிறிஸ்டியானிட்டி, அதாவது ரிலிஜனில் இருக்கிறவர்களிடத்திலே அவர் வரவில்லை. அவர் வருகிறவர். இன்றைக்கு கர்த்தருடைய வருகையை குறித்து கேட்டால் தெரியல. அப்ப அவர்களுக்கு தெரியலன்னா எப்படி அவர்கள் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? ஒரு இடத்தை தெரிந்தால் தான் அதை பிரவேசிக்க முடியும். இவைகளை குறித்து பேசினால் அதிக நேரம் போய்விடும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவனே பாக்கியவான். அப்ப ஆபிரகாம் தொடக்கம், ஆதியாகமம் தொடக்கம், அதே போல நாங்கள் ஆதாமை தான் தொடக்கம், ஆனால் எங்களுக்கு ஆபிரகாம் தொடக்கம். அதனாலே நான் ஆபிரகாமிலே தொடங்கினேன். ஆபிரகாமில் இருந்து எங்களுக்கு அழைத்த தேவன் இன்று கிறிஸ்து வரைக்கும் கொண்டு வந்து ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்படுத்தல் வரைக்கும் கற்பனைகளை எங்களுக்கு வைத்துக் கொண்டு வருகின்றார். ஆபிரகாம் மாம்சத்திலே வாழ்ந்தார். அதனாலே அவருக்கு சில பலவீனங்களை தேவன் அனுமதித்தார். ஆனால் நாங்களோ இன்றைக்கு ஜீவனுக்கு உட்பட்டு வாழ்கின்றோம். கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற நாங்கள் ஜீவனுக்கு உட்பட்டு வாழுகிறோம். இப்போ ஜீவனுக்கு உட்பட்டு வாழுகிற நாங்கள் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் ஒரு அழகான ஒரு உவமையை சொன்னார். உப்பு சாரமற்று போனால் அதனால பிரயோஜனம் அல்ல, என்ன கொட்டப்படுவதற்கும் விரிப்பதற்கும் மாத்திரமே. அதே போல தான் அந்த உப்பு, இந்த உவர்ப்புத்தன்மை இல்லாமல் போனால் நாங்கள் கரைக்கு போட மாட்டோம், தூக்கி வீசிட்டு போயிடுவோம். அதால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. கரைக்கு போட்டாலும் சுவை, அதன் தன்மையை அதை இழந்து போய்விடும். அதே போல தான் தேவனுடைய பிள்ளையாகிய நான் ஜீவனுக்கு ஏதுவானவனாக இருக்கிறேன், ஜீவன் உள்ளவனாக இருக்கிறேன், ஜீவனை பிறப்பிக்கிறவனாக இருக்கிறேன், அதை கொடுக்கிறவனாக இருக்கிறேன். நான் அதே போல கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாய் அவர்களை வைத்திருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நான் அவ்வண்ணமாய் நான் நடக்கும் போது தான் நான் அந்த தேவனுடைய அந்த காரியத்துக்குள்ளே காணப்படுவேன். அப்போ தேவன் எங்களுக்கு கொடுத்த காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவானவைகள் தான், தீமைக்கு எதுவானவைகள் அல்ல. நாங்கள் தெரிந்து கொள்ளும் போது தான்
நான் ஒரு காரியத்தை சொல்லாமல் விட்டுவிட தான் நான் நினைத்தேன், என்னுடைய நேரங்கள் போனாதபடி. ஆனால் எனக்கு தேவன் உண்டு பண்ணுகிறபடினால் நான் அதை சொல்லுகிறேன். பூமியில் தேவன் மனுஷர்களை உண்டு பண்ணினார். தன்னுடைய விருப்பத்தின்படி வாழ அவர் தெரிந்து கொண்டார். அவர்களை போதித்து நடத்துகிறார். ஆனால் மனுஷனோ என்றால் அவன் தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்க பிரியமில்லாமல் தன்னுடைய விருப்பப்படி வாழவும் தன்னுடைய விருப்பத்தின்படியே எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறான். ஆனால் அதே நேரம் அவன் விரும்புகிறதை தேவன் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான். ஆனால் தேவனோ அவனை படைக்கின்றார். தேவன் படைத்த மனுஷனுக்கு தேவன் சொல்லுகிறார், நீ இப்படி இப்படி இரு, நான் உனக்கு இப்படி இப்படி செய்வேன் என்று. ஆனால் அந்த மனுஷனும் என்றால் அந்த வார்த்தையை கேட்க பிரியம் இல்லாமல், நான் இவ்வண்ணமாய்த்தான் இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் நீர் எனக்கு தந்தவைகளை தாரும் கொடும் என்று சொல்லி தேவ பயம் அற்றவர்களாய் வாழுகிறார்கள். தேவ பயம் அற்றவர்களாய் வாழுவதே இஸ் வெரி டேஞ்சர். ஏனென்று சொன்னால், சாலமோன் நீதிமொழிகளில் எழுதும்போது எழுதுகிறார், ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவனுடைய வழியெல்லாம் அவனுக்கு ஜீவ விருட்சமாக இருக்கும் என்று சொல்லி, அப்போ எங்களுடைய வழிகளை நாங்கள் கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். தேவனே, உம்முடைய சமூகத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை இன்னுமாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற அல்லது கண்டு இராத உம்முடைய வழிகள் ஆண்டவரே எனக்கு அறியப்படட்டும், தெரியப்படுத்துங்கப்பா. ஏனென்றால் நான் அறியாதிருந்தால், நான் தெரிந்து கொள்ளாது போனால் எப்படி நான் நடப்பேன்? உம்முடைய வழிகளை நான் அறியாது போனால், தெரியாது போனால் நான் எப்படி நடப்பேன் ஆண்டவரே? இதில் உள்ள நான் இதுவரைக்கும் காணாத என் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவியுங்க டாடி. அதிலே நாங்கள் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க டாடி. அதே போலவே எஸ்தரை ஒப்புக் கொடுக்கிறேன், ஸ்தேவானை ஒப்புக் கொடுக்கிறேன். நாங்கள் மூவருமாய் உம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே வாழுகிறோம், உம்முடைய பிள்ளைகளாய் வாழுகிறோம், உம்முடைய ஊழிய பாதைகளிலே நாங்கள் நடக்க தொடங்கி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வழிகளை இன்னும் போதியும், உம்முடைய வழிகளை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய வழிகளை விட்டு விலகாதபடி உம்முடைய பாதையிலே எங்களை நடத்தும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, சகோதரியை ஒப்புக் கொடுக்கிறேன், சகோதரியை ஒப்புக் கொடுக்கிறேன், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரே, உம்முடைய வழிகளை போதையும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நடத்தும். நீரே அவர்களுக்கு வெளிச்சமாயிருப்பீராக. உம்முடைய பைபிளை வாசிக்கும் போது இதனுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வெளிச்சமாயிருக்கட்டும். அந்த வார்த்தைகள் அவர்களை நடத்தட்டும். இந்த பூமியிலே நீர் அவர்களுக்கு, இந்த குடும்பத்துக்கு நீங்கள் எதை வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, அவர்கள் அவைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தாவை உமக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் என்றென்றும் வாழ நீங்கள் அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த இடத்திலே வந்து போன ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. வராத குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இதை பார்க்கிற இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய வழிகளை அறியவும், உம்முடைய வழிகளுக்கு நேராக நடக்கவும், இன்னும் அதற்குள்ளே நிற்கவும் தேவரே நீங்கள் நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே,